இது ஒரு பேப்பர், ஒரு மெட்டீரியல் நம்ம பார்த்தோம். ஆனா இது நிஜமாவே சாதாரண பேப்பரா? இல்ல. ஏன்னா இதுல ஆர்பிஐ கவர்னர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. என்னன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு? ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் 500 rupees அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால இந்த பர்டிகுலர் பேப்பருக்கு 500 ரூபாய்க்கு உண்டான மதிப்பு வந்திருக்கு. அதே மாதிரிதான் நீங்க ஒரு நிலம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை மதிப்பு இருக்கிற, இவ்வளவு வேல்யூ இருக்கிற இந்த நிலத்துக்கு இன்னாருதான் சொந்தக்காரர்னு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி எழுதி கையெழுத்து போட்டு சீல் போட்டு உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறாங்க பாத்தீங்களா? அதே போல ஒரு கம்பெனில நீங்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்போ அந்த கம்பெனியும் ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. இத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு இன்னாருதான் சொந்தக்காரர் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு சீல் போட்டு உங்ககிட்ட கொடுக்கற அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேரு ஷேர் சர்டிபிகேட். நீங்க அது பேப்பர் ஃபார்ம்ல வாங்கி வச்சிருக்கிறப்போ அது பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்டா இருக்கு.